இன்றைய மன்னா யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 44வது வசனம். யோசுவா 21:44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்று. அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். கர்த்தருடைய ஜனங்கள் அநேக போராட்டங்கள் யுத்தங்களினூடாய் கடந்து சென்றார்கள். ஆனால் அந்த யுத்தங்கள் நிரந்தரமாக இல்லை. ஒரு காலத்தில் கர்த்தர் அந்த யுத்தங்களை ஓய பண்ணினார். யோசுவாவின் காலத்தில் கூட கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் நீங்களாக்கி அவர்களுக்கு ஒரு முற்றிலுமான ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வந்தார். தாவீதோட வாழ்க்கையில கூட சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சத்துருக்களால் துரத்தப்பட்டு கொண்டிருந்ததுக்கு ஒரு காலம் இருந்தது, சத்துருக்களால் நெருக்கப்பட்டதுக்கு ஒரு காலம் இருந்தது. ஆனால் கர்த்தர் எல்லா நெருக்கங்கள், போராட்டங்கள், யுத்தங்களை ஓய பண்ணி தாவீதோட வாழ்க்கையிலும் இளைப்பாறுதலை கொண்டு வந்தார். யோசுவா காலத்திலும் இளைப்பாறுதலை கொண்டு வந்தார். உங்க காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொண்டு வருவார். அவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன். யுத்தங்களை ஓய பண்ணுவார், இளைப்பாறுதலை கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்க எல்லாருக்குமே உங்களுடைய இளைப்பாறுதல் தேவை. நீர் ஒருவர் மாத்திரமே இளைப்பாறுதலை தர முடியும். நீர் ஒருவர் மாத்திரமே யுத்தங்களை ஓய செய்ய முடியும். ஆண்டவரே, எல்லா யுத்தங்களும் நின்று போவதாக, அன்றைய எல்லா போராட்டங்களும் நீங்குவதாக, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உடைய இளைப்பாறுதல் இறங்கி வருவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.